வணக்கங்க. ஹலோ. வணக்கம் ஐயா. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நான் இணைப்பேர் வட்டம் சார். என்னங்கய்யா? இணைப்பிரியால் வட்டம். ஆ. இது பிரபாகரன் சார். ரைட்டு. என்ன கேள்வி சார்? அதாவது எங்க குடும்பத்துல ஒரு மூணு தலைமுறை இல்ல 4 தலைமுறைக்கு முன்னாடியில இருக்கு சார். தொடர்ந்து கல்யாணம் ஆகாம ஒரு ஆள் இறந்துடுறாங்க சார். சரி. அடிபட்டோ இல்ல மருந்து குடிச்ச இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிறாங்க சார். என்ன காரணம் அதற்கு? அதுக்கு என்ன காரணம்? அவ்வளவுதான். நிறைய பேசலாம், எனக்கு டைம் பத்தாது. ஓகே சார். உங்களுக்கு தோட்டம் துறவெல்லாம் இருந்துச்சுங்களா ஐயா? இருந்துச்சு. அந்த தோட்டத்துல இருந்த மரத்துல மட்டும் ஒரு வித்தியாசம் இருந்திருக்குமே, சொல்லியிருப்பாங்களே பெரியவங்க. அதை அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி எல்லாம் தெரியல. சொல்லு சார். அதாவது இப்ப பனைமரம்லாம் சிங்கிளா வரும், கிளை வராது. அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா ஒரு மரம் இருந்துச்சு அப்படின்ட்டு ஏதாவது தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்களா? சொல்லல, எதுவும் சொல்லல. ரெட்ட குழந்தைகள் ஏதாவது பிறந்திருந்தாங்களா? மாடு அப்படி கண்ணுக்குட்டி ஏதாவது 2 போட்டுருந்துச்சா? இல்ல. ரைட்டு. ரைட்டு. ஏதாவது பூமியில ஏதாவது ஒண்ணு புதைச்சு வச்சோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு உங்களுக்கு குடும்பத்துல நடந்திருக்கு, சரியா? சரிங்களா? அதாவது ரெட்ட குழந்தை பிறந்திருக்கணும். அதுல ஏதாவது ஒன்ன பூமியில இறந்ததுனால புதைச்சு வச்சிருப்பாங்க. ஒண்ணு. கிளைகள் கேட்டோம் இல்லையா, மரத்தினுடைய கிளைகள். அந்த மர கிளை 2, அதாவது நம்ம அந்த பனைமரம் மாதிரி சிங்கிளா ஏதாவது கிளைகளே விடாத மரங்கள் நம்ம தோட்டத்துல இருந்திருக்கணும். அந்த மரத்தை தெய்வமாக வச்சு வழிபாடு செஞ்சிருப்பாங்க. அதை வெட்டி இருக்கணும். சரிங்களா? புதையல் எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு ஃபார்மட் இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்துக்கு ஏதோ ஒரு பழிகள் நடந்திருக்கு. இதையெல்லாம் தெரிஞ்சாதான் நாம இதுக்கு ரெமெடி கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? அப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நீங்க நேரடியா பிரசன்னம் பாருங்க, அதுக்கு சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். இதுல ஒரு விஷயம் சொன்னாங்க சார், நீங்க சொன்னதுல. அதாவது 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பெண்ணு வேற ஏதோ ஜாலியா ஏதோ காமிச்சுன்னு அதை வெட்டி புதைச்சதா கேள்வி. சரி, வேண்டாம், விடுங்க. நீங்க நேரடியா பாத்துக்குங்க. ரகசியங்கள் வெளியில போக வேண்டாம், லைவ்ல போகுதுல்ல. கும்பம்னா மறைமுகமான விஷயம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அதுல என்னன்னா பார்த்திருக்கோம்னா, புதன் இருக்காரு, 8ஆம் இடத்து அதிபதி இருக்காரு, 12 கூடிய விரையாதிபதி இருக்காரு. இப்படி எல்லாம் ஒரு சின்ன சின்ன கணக்கு வழக்குகள் இருக்கு. ஹலோ சார், சொல்லுங்கய்யா. கேட்கலாங்கய்யா. சார், நான் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். பிரமாதம். ஆமா, எனக்கு அரசியல் ஆர்வம் இருக்கு. போனா ஏதாவது எம்எல்ஏ அந்த மாதிரி பதவி எப்ப கிடைக்கும், வாழ்க்கையில கிடைக்குமா? பேர் சொல்லுங்க. ரியாஜுதீன் சார். அப்பா பேரு, அம்மா பேரு? அப்பா பேரு ஷேக் கமீர், அம்மா பேரு யாசின் பவன். ரைட். கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், சிம்மம், மருத்துவத்துக்குள்ள போயிட்டீங்களா? ஆமா சார். ரைட்டு.
ஏன்னா இப்ப பரீட்சை எழுதினாலும் நீட்ல எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டுங்களா? பொதுமக்களோட தொடர்பு உங்களுக்கு வருது. கட்சி சார்ந்த விஷயத்துல உள்ள போவீங்க. ஆனா இப்ப பாருங்க, மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் பயங்கரமா கட்சிகள்லாம் சண்டை போடும். பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்க போகுது. இது வந்து இப்ப நமக்கு நடக்க போற சம்பவங்களை சொல்றது. ரைட்டுங்களா? அப்ப இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சிட்டு நீங்க முயற்சி பண்ணலாம். ரைட்டுங்களா? வாய்ப்பு இருக்கு. என்னங்க? இல்ல, இப்ப உள்ள கட்சிகளை போறதுக்கு மட்டும்தான். அதெல்லாம் நீங்க பொறுமையா ஜாதகத்தை பார்த்து தான் பார்க்கணும். இல்லாட்டி பிரசனத்துல நேரடியா வந்துதான் பார்க்கணும். ஃபியூச்சர்ல இப்ப அதாவது உங்களை கட்சிக்குள்ள போறதுக்கு அனுமதி கிடைக்குது. ஏப்ரலுக்கு மேல அது இது பண்ணலாம். ஏன்னா மார்ச் ஏப்ரல்ல இருந்து இல்ல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப ஆளுங்கட்சியே உங்களுக்கு உள்ள என்ட்ராகும். ஆமா, அதுலதான் நீங்க என்ட்ராகுவீங்க. ஆமா, அதுக்குள்ளதான் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அதனால நீங்க உள்ள போகலாம். அது போக என்னங்க, புதிதாக வந்த கட்சிக்கு என்ட்ராகலாம் நீங்க. ரைட்டா? ஏன்னா புதன் வந்திருக்கு, புதுமை அப்படின்னு பேரு. சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனியும் புதனும் சேர்ந்திருக்கிறதுனால புதன் வந்து புதுமையான கட்சின்னு பேரு. அதுல உங்களுக்கு ஏப்ரலுக்கு மேக்கு மேல நீங்க ட்ரை பண்ணுங்க. அரசியல்ல வின் பண்ணுவீங்களா இல்லையான்றது நேரடியா உட்காந்து பாத்துக்கிடுவோம். ரைட்டா? இந்த நான் சொன்ன மாசத்தருதி நிறைய பிரச்சனைகள்லாம் ஓடும். அதுக்குள்ள போய் நீங்க இப்ப சிக்காதீங்க. பயங்கரமா ஓடும். ஆமா, பொதுவாவே நம்ம தமிழ்நாட்டுல நடக்க போற சம்பவம் என்னன்றத சொல்லியிருக்கிறேன். ரைட்டுங்களா? நிறைய ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுவாங்க, நிறைய போராட்டம் நடக்க இருக்கு, ஒரு விண்வெளி விபத்து கூட இருக்கு. ஆமா, அதனால இதெல்லாம் முடியட்டும். ஏப்ரல் மேக்கு மேல என்னங்க, அப்புறமா நீங்க அந்த முயற்சி பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம், ஆதாயம் எதுவும் கிடைக்காது. ஆதாயம், அதனால நீங்க உள்ள போறதுனால ஆதாயம் கிடைக்குமா அப்படின்றது கிடைக்காது. எப்போதுமே கிடைக்காது. பொதுமக்கள்கிட்ட நல்ல வேறு உழைப்பை கொடுக்கலாம். ஓகே, வாழ்த்துக்கள். பொதுவா மார்ச்ல இருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது தமிழ்நாட்டுக்கு. மார்ச் ஏப்ரல் ஏகப்பட்ட பிரச்சனைகள். விண்வெளி ஆபத்து, அதே மாதிரி விமான விபத்துக்கள், பொருளாதார சரிவு, ஷேர் மார்க்கெட்ல பெரிய லாக்கு. இப்ப முந்தானத்து நடந்ததெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. இதுக்கு பின்னாடி நடக்க போறதுதான் என்ன இருக்கு என்னங்க. அதே மாதிரி கடல் சார்ந்த விஷயங்கள், நதிகள் சார்ந்த விஷயம் ரொம்ப பாதிப்பு வந்து மார்ச் ஏப்ரல் இருந்து தொடரும். கட்சிகளுக்குள்ள அடிதடி, அமைச்சர்கள் மாற்றம், அரசு வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டக்காகி நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. கலாமணி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி? பொண்ணுக்கு மேரேஜ் எப்ப நடக்கும்? பாப்பா பேர் சொல்லுங்க. மேகலாங்க ஐயா. மேகலா. அப்பா பேரு, அம்மா பேரு? சுவாமிநாதன் கலாமணி. எந்த ஊருங்கம்மா? திருப்பூர் ஐயா. திருப்பூர். கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், விருச்சிகம், மீனம். மீன் ஆரோட விழுந்திருக்குங்கம்மா. ரைட்டுங்களா? ஆமா. திருமணம் வந்து காதல் திருமணம் இல்ல, நல்ல திருமணம் தான். ஆனா அவங்க குடும்பத்துல வந்து ஒருத்தர் வந்து காதல் திருமணம் பண்ணிருப்பாங்க. ஆமா, ரைட்டா? அப்ப வந்து அப்பாவோ அவங்க அதாவது மாமனாரோ மாமியாரோ ஒருத்தர் வந்து மாறி திருமணம் பண்ணிருக்க குடும்பத்துல இருந்து திருமணம் ஏற்பாடு ஆகுது. ரைட்டுங்களா? ஒரு 6 மாசத்துல நடக்கிற மாதிரி இருக்குதாங்க ஐயா.
மீனாரிடம் 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடம், 4ஆம் இடத்துல செவ்வாய், 7 கூடையின் 12 உட்காந்துருக்காரு. ஒரு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு சொல்லுங்க. சரிங்கய்யா. என்னங்க, ஏதாவது சர்ப்பம் சார்ந்த கோயிலுக்கு போயிட்டு சொல்லுங்க. சரிங்கய்யா. சர்ப்ப கோயில் சரிங்க. போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் மாறும். சரிங்க. ஏன்னா கொஞ்சம் தடைகள் ஏற்படுது. சரிங்க. ஆமா, அததான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்த விஷயங்கள் ஒரு ஸ்டக் ஆகுற மாதிரியோ வேற இடத்துல இருந்து வர்ற மாதிரியோ இருக்கு. அதனால ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும். சரிங்களா? சரிங்க. ஆமா. கேட்டிருக்காங்க, இனிமேல் தான் கொடுக்கணுங்கய்யா. அப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்து கொடுங்க. ஏன்னா 7ஆம் இடத்தேதி 12ல இருக்காரு இல்லையா? 12ல இருக்கவரு தனாதிபதியோட சாரத்துல இருந்து, தனாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப கொஞ்சம் பொறுமையா பாக்குறதுக்கு நல்லது. ஏன்னா குரு வந்து 3ல மறைஞ்சிடுறாரு. அப்ப தெய்வ அனுகூலம் குறைவா இருக்கிறதுனால நமக்கு தேவையில்லாத ஒரு கேட்டகரி உள்ள வந்துடும். ஆமா. என்னங்க, இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறமா நீங்க ஆரம்பிங்க, நல்லா இருக்கும். நல்லதுங்கம்மா, வாழ்த்துக்கள். அவங்க கோயில்ல ஏதாவது வேலை நடந்துகிட்டு இருக்காமா இப்ப? ஏதாவது பெயிண்ட் வேலை, சாரி, இந்த காம்பவுண்ட் வேலை அல்லது பில்டிங் இது பண்றது இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இப்போ வந்து நிலம் வாங்கிட்டு இருக்காங்க ஐயா, மண்டபம் கட்டிருக்காங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். நடக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க. ஓகே. ரொம்ப நன்றி. எப்படி எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இப்ப நமக்கு விழுந்தது மீன ஆறுடம். மீன ஆறுடத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், குலதெய்வஸ்தானத்து அதிபதி. அந்த செவ்வாய் வீடு கொடுத்தவன் 12ல மறைஞ்சு, அப்ப என்ன பண்றாங்க, அந்த வேலை ஆரம்பிப்பாங்க. 12ஆம் இடம் நமக்கு காம்பவுண்டுகளை எடுக்கலாம், 4ஆம் இடத்த கோயிலா எடுக்கலாம். அப்ப 12ஆம் இடத்துல இருக்க புதன் 4 சாரத்தை வாங்கிட்டார். இந்த மிதுன ராசி அதுல செவ்வாய் இருக்கிறதுனால என்ன ஆகும், அங்க வந்து காம்பவுண்ட் வேலையோ பில்டிங் வேலையோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் நம்ம பிரச்சனத்துல எடுக்கலாம். ஹலோ ஐயா, வணக்கம். நான் திருநெல்வேலி அம்பாசடர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கய்யா. நான் வந்து பழமையான சிவன் கோயில் ஒண்ணு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு கும்பாபிஷேகம் வந்து பல தடவை முயற்சி பண்ணியும் தட்டி போயிட்டே இருக்கீங்க. ரைட்டு. இப்ப அந்த சிவன் கோயில் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? திருவாலீஸ்வரர். திருவாலீஸ்வரர். எப்ப கும்பாபிஷேகம் அப்படின்னு பாக்குறீங்க? ஆமா, ஏற்பாடு பண்ணிட்டே இருக்க, தட்டிட்டே இருக்கு. கடகம், திருச்சி, மீனம், கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், சிவமீனம், மேசம். ஐயா சொல்லுங்க ஐயா. இறைவன் வந்து கோபத்துல இருக்காரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? சரி. முதல்ல கற்ப கிரகத்துக்குள்ள இருந்தார்ல சாமி, அதை எடுத்து மாத்தி வச்சிட்டாங்க. சரி. சரின்னு சொல்லக்கூடாது. ஆமா, இல்ல, தெரியல. தெரியல. ரைட்டா? ஆமா. இப்ப இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நான் தான் அர்ச்சகரா இருக்கேன். அர்ச்சகரா? என்ன சாமி இப்படி பண்ணீங்கன்னு என்ன பண்றது? அதாவது கிட்டத்தட்ட 78ல நடந்திருக்கு. சரி. அதுக்கப்புறம் நாங்க இப்போ முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். வாய்ப்பு இல்லை. அதாவது நான் பொறுமையா சொல்றேன் பாருங்க. முதல்ல கர்ப்பகிரகத்துக்குள்ள இருந்த சாமியோட சிலை இருக்கு இல்லையா? ஆமா. அந்த சிலை வந்து இருந்த இடத்துல இல்லாம தள்ளி வச்சுட்டாங்க. இல்ல ஐயா, அது ஒரே இடம் தான் ஐயா. இல்லைங்களே? இல்ல, அது ஒரே இடம் தான். 100% தள்ளி இருக்கீங்க. அப்படியா? ஆமா.
அதாவது நீங்க தான் அர்ச்சகர், நீங்க தான் பூசாரி. ஆமா. எப்ப மாத்துனாங்கன்னு கண்டுபிடிக்கணும் நீங்க. ஆ. எவ்வளவு நாள் ஆச்சு அந்த நீங்க கோயிலுக்கு போய்? நாங்க ஒரு 40 வருஷ காலமா அப்பா பார்த்து இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம். பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இப்ப இல்ல, இப்போதைக்கு இல்ல. ஆ. ஆனா அது வந்து தொழில்துறை கண்ட்ரோல் இருக்கனால ஒரு செங்கல் இது பண்றா கூட அவங்க பெர்மிஷன் பண்ணாம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால 90% வாய்ப்பு மாத்துறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதாவது கர்ப்ப கிரகத்துல இருந்து இடம் மாறி இருக்கான்னு பாக்கணும். கர்ப்ப கிரகத்தை கட்டும் போது இடம் மாத்துனாங்களான்னு பாக்கணும். ஐயா சொல்றேன் தப்பா இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா. ரைட்டு. அந்த சாமியை ஏதாவது மாத்திட்டு வேற சாமி ஏதாவது வச்சிருக்காங்களான்னு பாக்கணும். இல்ல, ஒரு சாமி ஒண்ணும் வைக்கல. அதான் சொல்றேன், அவங்க தொழில்துறை கண்ட்ரோல்னால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வரலாம் போலாமே ஒழிஞ்சு நினைவு சின்னமா வச்சிருக்காங்க. அது வந்து நம்ம எது பண்றாலும் அவங்க பெர்மிஷன் இல்லாம பண்ணவே முடியாது. டெல்லி வரைக்கும் போயிட்டு தான் வரணும். சரி, இந்த சாமி சிலைய எடுத்துட்டு போயிட்டு திருப்பி கொண்டாந்து வச்சாங்களான்னு பாக்கணும். இல்ல இது எதுவுமே இல்ல. இல்லங்க. ஏன்னு கேட்டேன்னா இந்த ஒரு விஷயம் தான் கரெக்டா வருது. நம்ம இது வந்து நீங்க விசாரிச்சுட்டு போன் பண்ணி கேட்டுட்டு கூட எனக்கு மீண்டு வரலாம். காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது இப்ப ஓடிக்கிட்டு இருக்க ஆருடம் வந்து ரிஷப ஆருடம். ரிஷப ஆருடம் உங்களுக்கு ஜோசி ஏதாவது தெரியுமா? இல்லையா? தெரியாது. அதுல ஆருடத்திலே குரு இருக்காரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துக்கு அட்டமாதிபதி. அவர் குரு உட்கார்ந்து அந்த இடத்துல மாந்தி உட்கார்ந்து இருக்கு. ஆருடத்துல மாந்தி உட்கார்ந்துருந்தா தெய்வம் இடம் மாறி உட்கார்ந்து இருக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்ப என்ன ஆகுது? பலகீனமாகுது. அதுக்கு அடுத்தது 2 கூடையவனும் பாதகாதிபதி எந்த ஸ்தானத்துல இணைஞ்சிருந்தாலும் தெரியும். பாதகாதிபதி 2 கூடையவனும் எங்க இணைஞ்சிருந்தாலும் சரி, பாதகாதிபதி தொடர்பு 2க்கு வந்தாலும் அங்க பாதகம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஒண்ணு. இப்ப 4ஆம் இடத்தை எடுத்து பார்த்தோம்னா 4ஆம் இடத்து அதிபதி சூரியனே பாதகாதிபதியா உட்கார்ந்திருக்காரு. அப்ப சிவனுக்கு நம்ம சூரியனத்தை எடுக்கணும். உங்களுடைய சூழ்நிலையை அங்க நடந்த சம்பவத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் தெய்வம் வந்து இடம் மாறி 100% இருக்கு. ஐயோ, இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வரணும். ரைட்டுங்களா? தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னாத்தே அதுக்கு நம்ம பிரச்சனை எடுக்க முடியும். ஆனா நான் இந்த இது லைவ்ல அப்படியே தான் இருக்கும். 100% நான் சொன்னதுல மாற்றம் இல்லை. ரைட்டுங்களா? நம்ம ஒரு சில விஷயம் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு அதாவது ஏதாவது சுத்தப்படுத்தும் போதோ ஏதோ ஒண்ணுக்காகவோ நகட்டி இருக்காங்களா அப்படின்னு மட்டும் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச 100% இல்லையா? அதுதான் நீங்க இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இப்படித்தான் நடந்திருக்கும் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு ஃபுல்லா யாராவது பெரியவங்கள்ட்டையோ ஏதோ ஒரு சூழ்நிலை விசாரிச்சு பார்க்கலாம். விசாரிச்சு பார்த்துட்டு மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். சரி, நம்ம அண்ணா வந்து தென்காசி ரமணி இருக்காரு. சரிங்க. இன்னொரு அக்கா வீட்டுக்கார வந்து ஸ்ரீரங்கம் பத்மநாபன் இருக்காங்கல்ல. சரி, ஆமா ஆமா, 2 பேரும் ரைட். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாந்திக்கு ஆறிடத்துல மாந்தி உட்கார்ந்தா அந்த கர்ப்ப கிரகத்துல இருந்த தெய்வம் அல்லது கர்ப்ப கிரகம் மாற்றப்பட்டிருக்கும் அல்லது தெய்வத்தை மாத்தி எடுத்துட்டு போய் திருப்பி கொண்டாந்துருப்பாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. இது ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாத்தான் அதனுடைய விஷயத்த நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த கோயில்ல யார் ரெகுலரா பூஜை பண்றாங்கன்னு கேட்டு அவங்கள்ட்ட நீங்க தெளிவு பண்ணிட்டு நீங்க மீண்டும் வரலாம். ஐயா, நான் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அப்ப நீங்க இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு விஷயங்கள் 40-50 வருஷமா தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பாத்துட்டு வரணும். சரி, ஓகே, நல்லது. சொல்லுங்க சார். ரைட்டு. இந்த நம்பர்ல கூப்பிடவே கூடாது. ஓகே, மேல போட்டிருக்கிறது அப்பாயின்மெண்ட் நம்பரும் போட்டிருக்கோம். அதுவே பார்க்க முடியலன்னா என்ன பண்றது திருப்பதி சார்? அதுவே கவனிக்கலைன்னா நம்ம எப்படி கவனிச்சு ஜோசி சொல்ல முடியும்? ஐயா சொல்லுங்கய்யா. சொல்லுங்க, என்ன கேள்வி? ஐயா, நல்லா இருந்த முடி திடீர்னு ஃபுல்லா கொட்டி வெளியில எங்கேயும் போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அப்படியா? பேர் சொல்லுங்க. மணிமாலாவா? மணிமாலா.
இன்னொரு விஷயம், நம்ம அந்த கோயில் விஷயத்துல கும்ப கலசம் மாத்தப்பட்டிருக்கான்னு பார்க்க மாட்டோம். ரெண்டு விஷயம். கர்ப்ப கிரகத்தை வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாணவர்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, 6 இடத்துல மாந்தி வந்துச்சுன்னா கர்ப்ப கிரகம் மாற்றப்பட்டிருக்கும், அல்லது கர்ப்ப கிரகத்தில் இருக்க தெய்வம் மாற்றப்பட்டிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வைத்திருந்த கும்பத்தை கலசம் இருக்கு இல்லையா, அந்த கலசத்தை மாத்திருக்காங்களான்னு பார்க்கணும். அதை மட்டும் கேட்க மறந்துட்டேன். கரெக்ட். இந்த 3 விஷயத்துல ஒரு விஷயம் நடக்கும். மீண்டும் அவங்க வந்தாங்கன்னா நம்ம பேசுவோம். கடகம், விருச்சிகம், மீனம், மீனம், கடகம், துலாம். அம்மா ஏற்கனவே ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க? போயிருக்கோங்க, நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம். இல்ல, ரெகுலரா போயிட்டு இருக்குது. ரெகுலரா போயிட்டு இருக்கு. ஆமா, அந்த கோயில போயிட்டு இருந்ததை விட்டுட்டீங்க. சரிங்கய்யா. ஒண்ணு. அப்புறம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி. அதனாலதான் உங்களுக்கு இந்த அதனுடைய பாதிப்புனால உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. சரிங்கய்யா. சரிங்கய்யா. கட்டி மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சரிங்கய்யா. சரிங்கய்யா. இதுதான் தொந்தரவு. இதை சரி பண்ணிட்டா நார்மல் ஆயிரும். சரிங்க. திரும்ப வளர்ந்துருங்கய்யா. ஆமாங்க, வளரும் வளரும். நன்றி. ஆமா, ஏன்னா அந்த 6 அதிபதி வந்து 6ஆம் பாவத்துல இருந்தாலும் வந்து நம்ம இந்த மருத்துவத்தால் மீண்டும் சரி பண்ண முடியும். சரிங்கய்யா. ஓஎஸ். ஹலோ ஐயா, வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா, எனக்கு கடன் அதிகமா இருக்குங்கய்யா. கடன் எப்ப தீரும் காலம்னு கேட்கணும். கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஆயிடுச்சுங்கய்யா. கணவர் பேர் சொல்லுங்க. ராமசாமி. ராமசாமி. உங்க பேரு ரேவதி? ஆமாங்கய்யா. கடகம், கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், விருச்சிகம், கும்பம், கும்பத்தில் இன்னும் சாரி கட் ஆயிடுச்சுங்கம்மா. இன்னும் கடன் ஆகிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. ஏன்னா கடன் வாய்ப்பு குறைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹலோ ஹலோ. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். திருவண்ணாமலையில இருந்து பேசுறேங்க. என் பேர் பாலாஜிங்க ஐயா. சொல்லுங்க, என்ன கேள்வி? ஐயா, நானும் என் மனைவி பிரிஞ்சு 3 வருஷம் ஆகுதுங்க ஐயா. அவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில பிரச்சனையா மாறிடுச்சுங்க ஐயா. சரி. இப்போ என் குழந்தை பிரிஞ்சு நான் 3 வருஷமா இருக்குங்க. என் குழந்தைய சந்திக்கிறதுக்கோ எனக்கு அடுத்தது திருமணம் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? அதாவது மீண்டும் உங்க குழந்தைய சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது அதாவது அது போக இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாங்க ஐயா. ரைட். அப்பா பேர் அம்மா பேர் சொல்லுங்க. ஐயா கண்ணு அமுதாங்க. அப்பா வந்து காலமாயிட்டு 22 வருஷம் ஆகுதுங்க. கடகம், விருச்சிகம், மகரம், கட்டாய வாய்ப்பு இருக்கு தம்பி.
சரிங்க, ரொம்ப சந்தோஷம். குழந்தைய சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தம்பி. நாட்கள் கடந்து போகும், வருடங்கள் கடந்த பின்னாடி தான் சந்திக்க முடியும். சரிங்க. தற்சமயத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க. ஓகே, அடுத்த திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். நன்றிங்க. ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கய்யா. அர்ஜுன் சென்று சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. மாதிரி நாங்க திருநெல்வேலியில வீடு ஒண்ணு வச்சிருக்கோம். சரி. ரொம்ப நாளா விற்காமலே இருக்குங்கய்யா. விற்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? யாரோட பேர்ல இருக்குங்க? அப்பாவோட பேர்ல இருக்கு. அப்பா பேரு? அப்பா பேர் சொல்லுங்க. செந்தில்குமார். செந்தில்குமார். எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க சென்னையில இருக்கோம். சென்னையில இருக்கீங்க. அந்த வீடு எங்க இருக்குது? திருநெல்வேலியில இருக்கு. திருநெல்வேலியில இருக்கும் வீடு விற்பனை ஆகுமா? ஆமா. ரைட். கடகம், விருச்சிகம், மீனம். கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், மாவட்டம். நாலாம் இடத்தில் பெரிசாணி, குருசரம், கோயில் ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டார். நூறு % வித்துரும் தம்பி. இப்ப ஆமா, ஏன்னா இப்பயே வர்றாங்க, வந்திருப்பாங்களே. யாராவது வந்தாங்களா? யாராவது பேச்சுவார்த்தைக்கு கேட்டுக்கிட்டுதான் இருக்காங்க ஐயா. ஆனா தட்டி இல்ல உடனே பேசுங்க. இப்ப பேசிக்கிட்டு இருக்கவங்க உடனே முடிச்சிருவாங்க. சரிங்க. உறுதியா பணம் வந்துடும். சரிங்க. ஓஎஸ், வாழ்த்துக்கள். சரிங்க. ஒரு நாள்ல டப்புனு கொண்டாந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. சரிங்க. ஓகே. சரிங்க. ஹலோ ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. நான் லைன்ல பேசிட்டு இருந்தேங்க, லைன் கட் ஆயிடுச்சுங்க. ரேவதி. அதே ரேவதி, கடன் ஓவரத்து ஆகுது ரேவதி. என்ன பண்ண சொல்றீங்க? கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்க வேண்டும். இப்போதைக்கு கடன் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க. அதனால நான் டிவில சொன்னனே. நான் டிவில பார்க்கல. ரைட்டா? வாய்ப்பு ரொம்ப குறைவு. சரிங்க. ஓகே. அதாவது பரிகாரம், அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது அம்மன் கோயில், சர்ப்பம் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கும். ஓகே, வாழ்த்துக்கள். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கய்யா. ஐயா, என் பேர் விடுதலை ஐயா. மாணவன் ஐயா. ஓகே ஐயா. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சூப்பரா கேட்கலாம். இப்போ எனக்கு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்க வேண்டாமான்னு ஒரு கேள்வி. ஓகே. சூப்பர் மார்க்கெட்ல என்ன விற்பனை பண்ணுவேன்? நான் கருது, மிளகு இத பாக்கெட் போட்டு விற்கலான்னு. அதாவது நான் 10 வாங்கி மார்க்கெட் விசிட் பண்ற மாதிரி. அது போக காய்கறி, அரிசி இதெல்லாம் தானே, தானியங்கள் தானே? ஆமா சார், காய்கறி இல்ல, ஆனா தானியங்கள் பண்ணலான்னு இருக்கு. அரிசி. ஓகே. சூப்பர் மார்க்கெட்னா பெரிய லெவல்ல ஒரு இதுமா வச்சுக்கலாம். நம்ம சுபிஸ்காலாம் இருந்துச்சுல்ல, சுபிஸ்கா. ரைட். மோர் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, மோர் மார்க்கெட். ஓகே. கடகம்,
விருச்சிகம் மீனம் மீனம் கடகம் விருச்சிகம் கடகம் விருச்சிகம் மீனம் கடகம் விருச்சிகம் நீயா தனியா பண்ண போறியா பார்ட்னர்ஷிப்பா தம்பி? தனியா பண்ணலாம் இருக்கையா? தனியா பண்ற இல்ல தனியா பண்றதா இருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா மகர ஆர்டர் விழுந்திருக்கு. சரி ஐயா. மகர ஆர்டர் விழுந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? யார்கிட்டயே போய் பணத்தை கொடுத்து மாட்டிக்கிற போறியான்னு சொல்லுவோம். மகர ஆர்டத்துல யாரு இருக்கா? சூரியன் இருக்காரு. இல்ல ஒரு கேள்விதான் இன்னைக்கு. ஒரு கேள்வி கேள்வி கேட்ட அட்டமாதிபதி லக்னத்துல உட்கார்ந்துருக்காரு. லக்னத்துல உட்கார்ந்து மாட்டிக்கிற போறார். சரி ரைட்டா? 10 குடையவன் சுக்கிர வந்து ராகுவோட சேர்ந்து ராகுனுடைய பிடியில மாட்டிருக்காரு. சரி ஐயா. அதாவது 2 பேருக்கும் கரெக்டா வந்து 334 335 5 5 5 10 6 டிகிரி தான் வித்தியாசம். ரைட்டுங்களா? அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யறது உத்தமம். அட்டமாதிபதி மட்டும் இப்ப லக்னத்துக்கு கொள்ளையெல்லாம் செய்யலாம். மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதி இல்ல. இல்ல உன் பேர்ல செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஆமா. ஆமா வேற அப்பா பேர்ல என்ன இன்னொரு நாள் பாப்போம். ஓகே ஓகே. இந்த காலரோட நம்ம நிறைவு பண்ண போறோம். இதற்கு மேல அடுத்த லைவ்ல நீங்க கூப்பிடுங்க மற்றவங்க எல்லாம். ஹலோ சொல்லுங்க. வணக்கம் சாமி. வணக்கம்மா. நான் வந்து திருவண்ணாமலையில மடத்துல இருந்து அவரு மடாதிபதியோட சொந்தக்காரன் தான். எனக்கு வந்து பொண்ணுக்கு கொஞ்சம் இதுல இருக்கு டைவர்ஸ்ல. அது வந்து இப்ப எப்போ டைவர்ஸ் நடக்கும்? இப்ப அவன் வந்து குழந்தைய கேட்டுட்டு இருக்கான். அதான் அவளை பத்தி கேட்கலாம்னு சொல்லிட்டான். அப்படியா? பொண்ணோட பேரு அந்த பையனோட பேர் சொல்லுங்க. பொண்ணு பேர மகாலட்சுமி. பையன் பேரு ரவிவர்மன் சொல்லிட்டு. பொண்ணு மகாலட்சுமி. குழந்தை பேரு வந்து பிரத்யும்னன். நான் விஸ்வநாதனுடைய சொந்தக்காரர் சார். கடகம் விருச்சிகம் மீனம் மீனம் கடகம் 100% டைவர்ஸ் ஆயிரும். ரைட்டுங்களா? இல்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணுங்க. என்னங்க? 3 வருஷமா போயிட்டு இருக்கு. சரி குழந்தையினால் வழக்கு தொடரப்படும். வழக்கு தொடரும். குழந்தைக்காக வழக்கு தொடரும். அதை நீங்க ஒரு நாள் உட்கார்ந்து நேரடியா பாருங்க. ஓகே. மாணவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கன்னி லக்னம். கன்னி லக்னம் விழுந்துச்சுனாவே கட்டாயம் டைவர்ஸ் உண்டு. 7 குடையவன் 9 போயிருந்தாலும் மாந்தியோட சேர்ந்து அவரோட பார்வை வந்து கெட்டு போன பார்வை தான். 7ஆம் இடத்துல 2 குடையவனும் ராகுவும் சேர்ந்திருக்காரு. அதனால திருமணம் உறுதியாக டைவர்ஸ். லக்னாதிபதி 6ல போய் உட்கார்ந்துருக்கதும் டைவர்ஸை கொடுக்கும். ரைட்டுங்களா? அப்ப குழந்தை 5 குடையவன் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப குழந்தையோட வழக்கு தொடரும். ரைட்டுங்களா? சரி நம்ம நிறைவு பண்ண போறோம். இதுல ஒரு முக்கியமான சம்பவங்கள் நமக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து சென்னைக்கு வருகிற வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்னை நேரடியாக சந்திக்கலாம். ஏன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நாடார் விருதுநகர் நாடார் மேன்சன் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அங்கே நீங்கள் சந்திக்க வரலாம். அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நேரடியாக நீங்கள் சந்திக்க வரலாம். அடுத்ததாக இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனை எடுத்தோம். பிரச்சனை எடுக்கும்போது நமக்கு ஒரு விஷயத்த நம்ம சொன்னது எல்லாமே தப்பா வந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். எப்படி சொன்னார்னா, ஒரு கோயில் பிரசனை எடுத்தோம். அந்த கோயில் பிரசனத்துல எடுக்கப்பட்ட கோயில் பிரசனத்துல ஒரே நிமிஷம் கட் பண்ணிட்டு வந்துடுறேன்.
எடுக்கப்பட்ட கோயில் பிரசன்னத்துல குலதெய்வம் அந்த தெய்வம் வந்து இடம் வந்து மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். இல்லைன்னு சொன்னாங்க. இடம் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னோம், அதை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கற்ப கிரகம் மாறி இருக்கன்னா அது வந்து பரம்பரையா அரசாங்க ஈடுபாடோட இருக்கிறதுனால அந்த கோயில்ல வந்து இடத்த மாற்ற முடியாது, அதனால மாறி இருக்க வாய்ப்பே இல்லை. 40 வருஷமா அந்த கோயிலுக்குள்ள நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அந்த கோயில்ல இப்ப மீண்டும் நம்ம பிரசன்னத்துல மட்டும் எப்போதுமே நம்ம சொன்னதை மாத்திக்கிறவே மாட்டோம். ஏன்னா தெய்வ பிரசன்னம் பார்க்கும்போது அதுல இருக்கிற விதி 100% வந்தே ஆகும். ஆனால் இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த லைவ்ல இருக்கு, அவர் இல்ல 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 எல்லாமே சொல்லியிருக்காரு. கோயில்ல கற்ப கிரகத்து இடம் மாத்திருப்பாங்க ஒண்ணு. அதுக்கு அடுத்து இது வந்து 70 வருஷம் முன்னாடி இருக்கலாம், 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். இந்த மாதிரி இடம் மாறி அல்லது தெய்வத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக எடுத்து சுத்தப்படுத்திட்டு மீண்டும் அதே இடத்துல வைப்பாங்க. அப்படி வைக்கும் போது அது ஏற்கனவே வைக்கப்பட்ட இடத்துல இல்லாம மாறி இருக்கும். 2 விஷயம். அதுக்கு அடுத்து 3வது ஒரு விஷயம் எப்படி வச்சுன்னா, இந்த ரிஷப 6 இடத்துக்கு 5ஆம் இடம் என்பது நம்ம தெய்வங்களை குறிக்கிற இடம். அப்ப கும்ப ராசியில உட்கார்ந்துருந்துச்சு. அப்ப அந்த கோயிலோட கும்பங்களை மாற்றப்பட்டிருக்கலாம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை மாத்துறது வேற. இது வந்து அரசு, அதாவது அனுகூலம் இல்லாம அனுமதி இல்லாம ஏதோ ஒரு கும்பம் மாற்றப்பட்டிருக்கும். அதனாலதான் இந்த கோயிலினுடைய கும்பாபிஷேகம் தடைப்பட்டிருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். இதை நம்ம அப்படியே லைவ்ல வச்சிருக்கோம். மீண்டும் அவங்க பேசிட்டு கூப்பிட சொல்லியிருக்கோம். எப்ப கூப்பிட்டாலும் அது என்னவோ அதை அப்படியே ரெக்கார்டிங்ல போடுறேன். இறைவனோடு தொடர்ந்து ஆசிகள் பெற வேண்டி சோழி பிரசனத்துல நம்ம நினைக்கிறத நம்ம நடத்த முடியும், அதே மாதிரி நினைக்கிறத சொல்ல முடியும். நல்ல வாய்ப்புகள் வரும்போது